வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்பர் 6. எண் கணிதத்தின் நம்பர் 6 மிக எளிமையான நம்பர். எப்படி 6 திருப்பி போட்டா 9 ஆகும், 9 திருப்பி போட்டா 6. அது மாதிரி மிக எளிமையான நம்பர். அதே மாதிரியா 6 நம்பருக்கான ரொம்ப எளிமையானவங்க. அவங்க எதையும் ரொம்ப அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தவ வாழ்க்கை தான். இது எது இருந்தாலும் அதை வைத்து சந்தோஷப்படுவார்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாமரை இலை தண்ணீரை போல் எதுலையும் ஒட்டாம வாழ்றவங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா தவ யோகிகள், தபசு இதுக்கு பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6 நம்பரா தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான். ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள், மிக எளிமையானவர்கள். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்த ரொட்டீனா பண்றவங்க. மார்னிங் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியா டப்புன்னு பழகிட மாட்டாங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு. அப்படி அவர் இருக்கும் இடம் ஒரு நீரோட்டம் போல அமைதியா அவங்க இருக்கிற இடமே தெரியும். அதாவது ஒரு கடல்ல அது எப்போ சுனாமி வரும், எப்போ புயல் அடிக்கும், எப்போ இது அடிக்கும் அப்படி தெரியாது இல்லையா? அது மாதிரி இவர்களை கணிப்பது மிக மிக அரிது. அதாவது யாரையும் எதையும் மிகைப்படுத்தி பேச தெரியாது உங்களுக்கு. எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அவங்களுக்கு 5 கோடி கிடைச்சாலும் அதை நினைச்சு ஆகான்னு இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒண்ணுமே இல்லைனாலும் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படவும் மாட்டாங்க. ஹாப்பி அபவுட் வாட் ஹி ஹேவிங். அது எது கிடைத்தாலும் அது சந்தோஷப்படுவார். இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, இது இல்லை, அது இல்லை, இது வேண்டும், அது வேண்டும் என்று பேராசைப்பட மாட்டாங்க. எதையும் அவங்க ரொம்ப ஒரு யோகி மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு யோகி வாழ்க்கை தான் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம். அது இப்படி இப்படி இது இது வேணும், இது வேணாம் அப்படின்லாம் கிடையாது. அவர்கள் மகாராஜாவாகவும் இருக்க முடியும், பிச்சைக்காரனாகவும் இருக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டையுமே ஈக்குவலா தான் இருப்பாங்க. பார் புட்டிட்டின் பார் அப்படின்னுவாங்க. எல்லாத்தையுமே ஒரு எல்லாத்தையுமே சரிசமமா தான். யாரையும் நீ பெரிய ஆளா அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே அவங்கள பொறுத்த வரைக்கும் மனிதனை மதிக்க தெரிந்தவர்கள். ரொம்ப பேராசைப்பட மாட்டாங்க. நேர்மை, நியாயம், தர்மம், கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றவங்க இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு தடவை முடிவு பண்ணா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. யாரையும் எதையும் அவ்வளோ சீக்கிரம் டப்பு டப்புன்னு எடுத்து கௌத்தம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணம் இருக்கணும்னு நினைப்பாங்க. முன்னுதாரணம் இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா அதான் சொன்னேன், தவ வாழ்க்கை வாழ்றவங்க ரொம்ப அவங்களுக்கு எது எது கிடைத்தாலும் சந்தோஷப்படுவாங்க. இவங்க கிட்ட ரொம்ப இன்டலெக்சுவலா பேசுவாங்க, தத்துவார்த்தமா பேசுவாங்க. இவங்க பேசுறதுலாம் தத்துவமா, அதாவது இவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா தத்துவார்த்தமா இருக்கும். பிராணிகள் மீது மிக அன்பாக இருப்பார்கள். அதாவது வாடிய பயிரை கண்டு கண் கலங்கினார் வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் ரொம்ப வருத்தப்பட்டாரு வள்ளலார். அது மாதிரிதான் இவங்க. ஒரு யாருக்கும் இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு முதல் ஹெல்ப் பண்ண நினைப்பாங்க. இது சரியா, இது தப்பா அப்படின்லாம் பார்க்காம எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் தெரியாம பண்ற தவறுக்கு மன்னிப்பு உண்டு, தெரிந்து பண்ற தப்புக்கு மன்னிப்பு கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டாங்க, காயப்படுத்தி பேச மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலயும் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இவங்க கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. மறைச்சு பேசுற தன்மை இவங்ககிட்ட கிடையாது. எல்லாம் வெளிப்படையா இருக்கும். எல்லாமே வெளிப்படையா இருக்கும். ஒரு விஷயத்த இவர்கிட்ட மறைச்சு சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா அது இவருக்கு தெரிய வந்தது என்றால் அப்ப அவருடைய அதாவது அவரோட இது பன்மடங்கா இருக்கும். செயல்பாடு பன்மடங்கா இருக்கும். கோவம் ரொம்ப ரொம்ப பழியா வரும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. மொத்தத்துல 6 நம்பர்காரங்க எதையும் சீர்தூக்கி பார்ப்பவர்கள். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எளியோரையும் மரியாதையா நடத்துவாங்க. நீ பணக்காரன் அதனால நான் மரியாதை கொடுக்குறேன், நீ பெரிய அதிகாரத்துல இருக்க அதனால ஒரு மரியாதை கொடுக்குறேன். ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும், பிச்சை போடுவதாக இருந்தாலும் அவங்க மரியாதையா நடத்துவாங்க. எல்லாரையும் மரியாதையா நடத்துவாங்க. யாரையும் உதாசீனப்படுத்துவது கிடையாது. வாழ்க்கையில சீரியஸ்லி இவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தவ வாழ்க்கை தான். எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. இவங்க இன்டலெக்சுவல்ஸ். ரொம்ப இவங்களை பற்றி மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்களே அப்படிதான் இருப்பாங்க. அவங்க இருக்கிறதே அப்படிதான் இருக்குவாங்க. அப்படின்னும் போது இவங்களை மிகைப்படுத்தி என்ன சொல்லணும் சொல்லுங்க? அதாவது ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் அம்மாவுக்கு பிள்ளை, அது மாதிரிதான். அன்புக்கு ஏங்குவாங்க. ரொம்ப அன்புக்காக ரொம்ப ஏங்குவாங்க. எதையுமே அவங்க ஒரு 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 விஷயத்த ஒரு தடவை
இதுதான் இவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. வாழ்க்கையில் மிகவும் அடிபட்டு பக்குவமாகி சித்தர்களாக தான் இவங்க இருக்க முடியும். சித்தர்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது யாரையும் எளிதில் நம்பி விடுவார்கள். பிளைண்டா நம்பிடுவாங்க. அவங்க ஒண்ணு சொன்னா அப்படியே பிளைண்டா நம்பிடுவாங்க. "பிழைத்ததெல்லாம் பால் என்று எண்ணும் எண்ணம்." முக்கியமா சொல்லணும்னா, 6 நம்பர்காரங்க வந்து பேசிக்காவே பார்த்தீங்கன்னா, குழந்தை மனம் கொண்டவர்கள். அது சின்ன குழந்தை மாரி. அதாவது எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்குன்றது நிஜம் என்றால், அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா 6ஆம் நம்பர்காரங்கள தான் சொல்லணும். சந்திப்போம், சிந்திப்போம் மற்றொரு நாள், மற்றொரு முறை. இது உங்கள் ஜே.ஆர்.டி. நன்றி, வணக்கம்.